யூனியன் பிரதேசத்தை அலறவிட்ட பாஜக பிரமுகரோட கொலை வழக்கில் போலீசார் 8 குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்காங்க. இடத்தகராறு முதல் மதுபான கடை முன்விரோதம் வரை கொலையின் நடுங்க வைக்கும் பின்னணி என்ன? கட்டுக்கடங்காத கூட்டம், கதி கலங்கிய காவல்துறை. நடு ரோட்டில் சடலம். இருளை கிழிக்கும் தாயின் கதறல். இப்படித்தான் புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதி அன்று இரவு கொலை பயத்தில் நடுங்கி கிடந்தது. நடு ரோட்டில் வைத்து பாஜக பிரமுகர் முகம் சுதைத்து துள்ள துடிக்க வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். நடந்த கொடூரத்திற்கு நீதி கேட்டுதான் அத்தனை ஆங்காரமும் அங்கே அனலாய் தெரித்தது. இந்த கோர கொலைக்கு காரணம் என்ன? சம்பவ இடத்தில் இருந்து சடலத்தை மீட்க விடாமல் போலீசாரையே தடுத்தது ஏன் என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் அக்பர் அலியோடு களத்தில் இறங்கினோம். கொல்லப்பட்டவர் புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த உமாசங்கர். புதுச்சேரி மாநில இளைஞரணி துணைத் தலைவராகவும் காமராஜர் நகர் தொகுதி பாஜக பொறுப்பாளராகவும் இருந்து வந்திருக்கிறார். உமாசங்கர் மீது பாலியல் தொழில், கொலை, வழிப்பறி, ஆழ்கடத்தல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவர் பெயர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இவர் பிரபல தொழிலதிபர் சார்லஸ் மார்டினின் ஆதரவாளர் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று சார்லஸ் மார்டினின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திற்காக கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள பாரிஸ் திருமண நிலையத்தில் தடபுடலான ஏற்பாடுகள் நடந்தது. மொத்த விழாவையும் உமாசங்கர் தான் கவனித்து வந்திருக்கிறார். இரவு 11:45 மணியளவில் வேலைகளை முடித்துவிட்டு வெளியே வந்தபோது 5 பைக்குகளில் உணவு டெலிவரி பாய் உடையில் வந்த 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் பாஜக பிரமுகரை சுத்து போட்டு தாக்கியிருக்கிறது. அந்த தாக்குதலில் இருந்து தப்பி ஓட முயன்றுள்ளார் உமாசங்கர். ஆனாலும் விடாமல் விரட்டிச் சென்று நடு ரோட்டில் வைத்து சரமாரியாக வெட்டி கொன்றிருக்கிறது. அந்த தாக்குதலில் உமாசங்கரின் ஒரு கையே துண்டாகி விழுந்திருக்கிறது. மேலும் தாக்குதலை நடத்திவிட்டு அங்கேயே காத்திருந்த கும்பல் உமாசங்கரின் மூச்சு அடங்கியதை உறுதி செய்த பின்னரே தப்பிச் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக உமாசங்கரின் முகத்தை அடையாளம் தெரியாத அளவிற்கு அந்த கும்பல் சிதைத்துக் கொண்டிருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்க முயன்றுள்ளனர். ஆனால் உமாசங்கரின் உறவினர்களும் சார்லஸ் மார்டினின் ஆதரவாளர்களும் பாஜக தொண்டர்கள் சிலரும் சடலத்தை மீட்க விடாமல் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு சடலத்தை மீட்ட போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதற்குள் இந்த கொலையில் பாஜக அமைச்சர் சாய் சரவணன் குமாருக்கு தொடர்பிருப்பதாக கொல்லப்பட்ட உமாசங்கரின் தந்தை குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் இடப்பிரச்சினை தொடர்பான சண்டை இருந்ததே தவிர நடந்த கொலைக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அந்த குற்றச்சாட்டை முற்றிலுமாக மறுத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அமைச்சர் சாய் சரவணன் குமார். தேவையில்லாம என்னுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் பேரை கெடுக்கிறதுக்காகவும் என் குடும்பத்தார் பேரை கெடுக்கிறதுக்காகவும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுறது ஒரு கண்டிக்கத்தக்கது. இந்த நிலையில்தான் போலீசார் நடத்திய தொடர் தேடுதல் வேட்டையில் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 8 பேரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் மதுபான கடை திறப்பதில் ஏற்பட்ட முன்விரோதம் இந்த கொலைக்கு மூல காரணமாக இருந்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த கொலைக்கு மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டது கருணா என்கிற திருநாவுக்கரசு. 41 வயதான இவர் மீது கட்ட பஞ்சாயத்து, கொலை,
உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவருக்கும் உமாசங்கருக்கும் ஏரியாவில் யார் பெரியவர்கள் என்ற போட்டி இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் தனியார் மதுபான கடை திறப்பதற்கு உமாசங்கர் ஆதரவாக செயல்பட்டதாகவும் அதனை கருணா மற்றும் அப்பகுதி மக்கள் எதிர்த்ததாகவும் தெரிகிறது. இந்த விவகாரத்தில் இருவருக்கும் இடையே மோதல் வெடித்திருக்கிறது. இதனால் அதே பகுதியில் உள்ள கோவில் நிர்வாக பொறுப்பில் இருந்து கருணாவை நீக்கியுள்ளனர் உமாசங்கரின் தந்தை காசிலிங்கத்தின் ஆதரவாளர்கள். இது மேலும் ஆத்திரத்தை கிளப்ப நிலத்தகராறு, கட்ட பஞ்சாயத்துகளுக்கு இடையூறு என பல்வேறு மோதல்கள் அடுத்தடுத்து பெரும் பகையாக உருவெடுத்துள்ளது. இந்த விரோதங்களால் உமாசங்கரை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார் கருணா. அதன்படி 3 முறை கொல்ல முயன்றிருக்கிறார். ஆனால் அது எல்லாம் தோல்வியிலேயே முடிந்திருக்கிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்திருக்கிறார் உமாசங்கர். இந்த நிலையில்தான் 4வது முயற்சியாக சென்ற சனிக்கிழமையன்று உமாசங்கரை வெட்டிக் கொன்றிருக்கிறது கருணா கேங். இவர்கள் 5 நாட்களாக நோட்டமிட்டு ஆட்கள் யாரும் இல்லாத நேரம் பார்த்து உணவு டெலிவரி செய்யும் சட்டை அணிந்து வந்து இந்த கொலையை அரங்கேற்றியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கருணான்றவன் தான் இதுக்கு தலைமை தாங்கி இருக்கா. அவன் அப்ஸ்காண்டிங்ல இருக்க. அவனை விரைவில் பிடிச்சிருவோம். அவனுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 4 மர்டர் கேஸ் இருக்கு. கடைசி மர்டர் கேஸ் 2014. அவன் அந்த சம்பவ இடத்துக்கு வரலனாலும் அவனோட ஐடியால தான் இவங்க எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க. கருணா கைதான பிறகே இந்த வழக்கில் வேறு ஏதேனும் தூண்டுதல் உள்ளதா என்று தெரிய வரும். மேலும் முக்கிய குற்றவாளியை பிடிப்பதற்குள் கைதான 8 பேரின் முகம் தெரியாத வண்ணம் மங்கி குல்லா மாட்டிவிட்டு இரவோடு இரவாக விசாரணையை முடித்து அவசரகதியில் சிறைக்கு அனுப்பியது உமாசங்கரின் ஆதரவாளர்களிடையே பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.